வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தொன்னை பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், இன்னும் கட் பண்ணல. வந்து பேன் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி, பிரியாணி இலை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, மராட்டி மொக்கு இதெல்லாம் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம பேன் சூடாயிருந்தோம், இதில் சேர்த்துக்கலாம். பட்டையும் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, வரமிளகா வந்து ஒரு 4. ஸோ இதை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் அளவுக்கு இதை வறுத்துடலாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதுலேயே. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி இலை, ஏலக்காய், ஜாவித்ரி, பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு, மராட்டி மொக்கு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நீட்டு வாக்கில் அரிஞ்சு 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 1 மினிட் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வதக்கிடலாம். இப்போ ஏற்கனவே அரைச்சிருந்தோம் இல்லையா, சேம் ஜாரில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதையும் வதக்கிடலாம். ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஷ்ரூமை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம்லேயே தண்ணி நிறையா விடும். ஸோ நம்ம வந்து ரைஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும்.
பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்கலாம், ஆனாலும் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன் நான். அதாவது ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை. நான் வந்து ஒரு கிளாஸுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, 3 கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி. ஸோ தண்ணி இதிலே விடுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம கரெக்டாக 3 விசில் வச்சிடலாம். இப்போ உப்பு ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். நம்ம 3 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஸோ ப்ரெஷர் அடங்கியிருந்தோம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.